வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கபிலன் இளங்கோட்ட பேசின அந்த டீலிங்க எவிடன்ஸா அவருக்கு இளங்கோ கோர்ட்ல கொண்டு போய் உதயபெருமாள் தான் கொலை செய்தாரு எங்க அப்பாவை. அதுக்கு ஒரு நல்ல சாட்சி. அவங்க பையனுக்கே இது தெரிஞ்சிருக்கு. அவங்க பையன் என்கிட்ட டீலிங் பேசுறான், இந்த கேஸை விட்டுரு, உனக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்கும், உனக்கு தான் கிடைக்க போகுது, அடுத்த மினிஸ்டர் நீ தான், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படின்னு அந்த இடத்துல கபிலன் டீலிங் பேசினதை எவிடன்ஸாக கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இதை தெரிஞ்சு கோபத்தோட கொதித்தெழுந்த நம்ம சிவாயும் அயலியை கொந்தளிச்சுட்டு வராங்க. அப்போ தான் ஏண்டா உங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு நாங்கள் ட்ரை பண்ணால், ஆனால் நீ செய்த செயலால் இவங்க நம்ம அப்பா தான் பண்ணினது அப்படின்னு அந்த இடத்துல உறுதியாட்ட கோர்ட்டில் சாட்சியாக கொண்டு போகிறதுக்கு நீ பேசின டீலிங்கை கொண்டு போகிறான், உன்னால தான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல கொதித்து எழுந்து நம்ம கபிலனுக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. சிவா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவனுக்கிட்ட சண்டைக்கு போகிறத நம்ம அந்த திவ்யா மினிஸ்டருக்கு பிஏ அவங்கள தோல் உரிச்சி நம்ம கொண்டு வந்தோன்னா உண்மை வெளியே வரும் அப்படின்னு மினிஸ்டருக்கு பிஏவை திவ்யாவை வீட்டை எங்கே இருக்கு நீ கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் காதலரோடு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு போயிடலாம், இங்கே இருந்தால் தானே இந்த போலீஸ் ஆஃபீஸரால் தொந்தரவு வரும் அப்படின்னு ஓடுறாங்க. நம்ம சிவாயும் எலியும் மடக்கி பிடிக்கிறாங்க, விஷயத்தை கக்குறாங்க. அப்போது மினிஸ்டருக்கு கொன்னது இளங்கோ தான். அவர் எங்களை நான் பார்த்தேன், இந்த எவிடன்ஸ் என்னதான் தெரிஞ்ச உடனே என்னை அடித்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை மிரட்டினாரு இளங்கோ அப்படின்னு அந்த இடத்துல கக்குறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் திவ்யாவையும் காதலரையும் கோர்ட்டில் கொண்டு விட்டு உண்மையை நிரூபித்து நம்ம உதய பெருமாள் நிருபராதினி வெளியே கொண்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போட்டுறேன் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துலாம் நம்ம சிவாயும் அயலியும் கபிலனை வெளுத்துக்கிட்ட தயாராகி வராங்க. என்னடா நினச்சிக்கிட்ட, நீ மினிஸ்டருக்கு பையனுக்கிட்ட போய் டீலிங் பேசியிருக்கா, உனக்கு அவமானம் இல்லை, நம்ம அப்பா தான் இந்த தப்பும் செய்யலைன்னு தெரியுமே, அதுக்கு பிறகு எதுக்காகடா இந்த கேஸை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டீலிங் பேசியிருக்கா. நியாயமான முறையில் தான் நம்ம செயல்படணும், ஏன்னா நம்ம கிட்ட நியாயம் இருக்குது. அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இப்படி குறுக்கு வழியில் அப்பாயை வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டதால இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த இளங்கோ நீ பேசின டீலிங்கை எவிடன்ஸாக கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறான். கண்டிப்பாக நம்ம அப்பா தான் செய்தது அப்படின்னு அந்த இடத்துல அந்த எவிடன்ஸால் உள்ளுக்கே இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்பாவுக்கு. நாங்கள் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணால் நீ உள்ளத்தில் ட்ரை பண்ணா, நீ எல்லாம் ஏன்டா கபிலா இப்படி இருக்க அப்படின்னு கொதித்தெழுறாங்க. டே உதய பெருமாளானிய வாரிசு நாதான், நானே எங்கள் அப்பாவை கொண்டு வரதுக்கு தான் நான் இப்படி ஒரு முயற்சியை எடுத்து, நீ பேசாமல் போடா அப்படின்னு அந்த இடத்துல சண்டை நம்ம கபிலனுக்கும் சிவாக்கும் வருது. ஒரு கட்டத்தில் அயலி தடுத்து நிப்பாட்டி, இவன்ட்ட என்ன பேச்சு வேண்டியது இருக்குது, நம்ம பேசாமல் மினிஸ்டருக்கு பிஏ அந்த திவ்யா அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு அந்த அவங்ககிட்ட சந்திச்சா கண்டிப்பாக ஏதாவது விஷயம் வெளியே வரும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த திவ்யாவை சந்திக்க, திவ்யா வீடு எங்கே இருக்குன்னு அட்ரஸை கேட்டு நம்ம சிவாயும் அயலியும் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் திவ்யா அவங்க காதலரோட ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி வெளிநாடு போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம திவ்யாவை மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்து, என்ன நீங்கள் தான் மினிஸ்டருக்கு பிஏ திவ்யாவா? ஆமாம் நாங்கள் தான். இப்போ எங்களை எதுக்காக பிடிக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி பிளேட் இருக்குது, நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம், நானும் என் காதலரும் நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம், நீங்கள் எங்கள் பையன் வாழ்ந்துக்கிடுங்க, ஆனால் எங்கள் விசாரணையை முடிச்சுக்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவாயும் அயலியும், அது வரைக்கும் நீங்கள் வர வேண்டியதான் அப்படின்னு அதிகாரிகளை வர வச்சு விசாரிக்காங்க. அப்போ தான் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இளங்கோ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பிஏ அந்த திவ்யாவை பிடிச்சி மடக்கிருப்பாங்களோ என்னமோ, அவட்ட வெளியே உண்மையை கக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம், ஆனாலும் என்னென்னமோ நடந்துடும் பயமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இளங்கோ யாருக்கெல்லாம் கால் பண்ணார் அப்படின்னு அவருக்கு கால் ஹிஸ்ட்ரியை பார்க்க நேரம் திவ்யாவுக்கு பயங்கரமாக நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன அப்போ ஏதோ ஒரு டீலிங் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல உறுதி பண்ணுறாங்க. அதோட திவ்யாட்ட உண்மையை சொல்லுங்க, யார் மினிஸ்டரை கொன்னது, உதய பெருமாள் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை உதய பெருமாளுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க மினிஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பேசுனாங்க
சொன்னாங்க தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பையனுக்கும் மினிஸ்டருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதில் இவரே இளங்கோவே அடித்து கொன்னார். நான் பார்த்து அதிர்ச்சியில் இருந்தேன். ஒரு கட்டத்தில் இவளால் உண்மை வந்துடும் அப்படின்னு வந்து என்னையும் அடைச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினார். அதனால் இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்லிட்டோன்னா எங்கள் உயிருக்கே ஆபத்து இந்த இளங்கோவால் இருக்குது. அதனால தான் வெளிநாடு போயிடலான்னு நாங்கள் வந்து முடிவு கட்டுறோம். நீங்கள் அதுக்குள்ளே மடக்கி பிடிச்சிட்டீங்க. கண்டிப்பாக நாங்கள் உண்மையை சொன்னது தெரிஞ்சால் அவர் எங்களை உயிரோடியே விட மாட்டார் அப்படின்னு வந்து திவ்யா வந்து கக்குறாங்க. இதை பார்த்து அரண்டு போகிறாங்க நம்ம சிவாயும் அயலியும். எந்த இளங்கோ வந்து அவங்க அப்பாவை தீர்த்து கட்டிக்கிட்டு ஆனால் இப்படி ஒரு பழியை போட்டிருக்கானா, நீங்கள் வந்து பயப்படாதுங்க, இந்த இளங்கோவை தான் குற்றவாளி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல எவிடன்ஸை வச்சு உள்ளுக தள்ளிடலாம். ஆனால் நீங்கள் உண்மையை எங்கிட்ட சொன்ன மாதிரியே வந்து கோர்ட்டில் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி சொல்லுறேன், ஆனால் எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லினார. உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் போதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவாயும் அயிலையும் சேர்ந்து நம்ம திவ்யா அவர் காதலரையும் வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இளங்கோ வந்து அவங்க கூட்டிட்டு போகக்கூடாது, அதுக்குள்ள அவங்க தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து ரவுடிகளை அனுப்புறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் வந்து வெளுத்தெடுத்து வந்து பாதுகாப்பு கவசம் போல செயல்பட்டு அவங்கள உள்ளுக்கு கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து உண்மையான குற்றவாளி இளங்கோ தான், அவர் தான் மினிஸ்டரை அவங்க அப்பாவை கொன்னது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் உயிருக்கும் இந்த இளங்கோவால் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இளங்கோவை வந்து கைது பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே கணம் இந்த சைடு பார்த்தோன்னா மோனிகா வந்து ஒரு நிச்சயதார்த்த இன்விடேஷனை கொண்டு வந்து நம்ம இந்திராணிகிட்ட கொடுக்குறாங்க. என்ன பார்க்குறா, எனக்கும் செலியனுக்கும் புருஷனுக்கும் என்ன 2 நாளில் என்கேஜ்மெண்ட் நடக்குது, அதுக்குள்ளே வந்து இன்விடேஷனாக தான் இது, நீ வரணும், நான் எதுக்காகடி உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறேன், நான் வரமாட்டேன், கொண்டுட்டு போ, அவனுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் தான் என் வாழ்க்கையில் இல்லைன்னு ஆகிட்டுல, அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து சொல்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என்ன எதுக்கு கூப்பிட்றதுக்காக நீ இங்கே இன்விடேஷனை கொண்டு வருவ அப்படின்னு வந்து கேட்க நேரம், நீ கண்டிப்பாக வரணும்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம இந்திராணிகிட்ட நீ வருவ, உன்னை வர வைப்பேன், ஏன்னா நீ வலை வீசி தேடிட்டு இருக்க, உன் வீட்டாளுகள் எல்லாருமே தேடிட்டு இருக்க, அந்த பெண் டிரைவர் என் கையில் தான் இருக்கு, அப்படி இருக்க நேரம் நீ அந்த பெண் டிரைவருக்காக வருவல அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சிவாயும் அயலியும் கொதித்தெழுறாங்க. எப்படி மோனிகா கையில் இந்திராணி அன்னிக்கிட்ட இருந்த பெண் டிரைவர் போகும் அப்படின்னு வந்து நம்ம அயலி கொந்தளிக்க நேரம். இதுக்கெல்லாம் காரணம் ரித்விகா தான் இந்த பெண் டிரைவரை திருடி வந்து இந்த மோனிகா கிட்ட வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்காங்க. இந்த ரித்விகா என்ன வேலை பண்ணிட்டா, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க நம்ம